எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒரு கெட்டவரை எப்படி ஆத்மாவாக பார்ப்பது. ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் ஒரு இடத்துல வேலை பண்ணியிருக்கிறாரு. அந்த முதலாளின்றவர் ரொம்ப கெடுபிடி பிடிச்சவர். இவர் பார்வையில் ரொம்ப கெட்டவர். சம்பளம்லாம் கரெக்டாக கொடுக்கறது இல்லை, கம்மியாக கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இவர் தப்பு பண்ணால் அடிக்க கூட செய்வார் போல இருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே பொருள் திருடி இருக்காரு. அந்த துக்கம் இவருக்கு இருக்கு. அது எப்படி சொல்கிறது, எப்படி இது பண்ணுறது, இவங்கக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, ஒரு கெமிஸ்ட்ரி செட்டே ஆகலை. அவர் அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. இவர் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு இவங்ககிட்ட. ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட நம்ம 7 வருஷம் வீடியோவில் இருக்கோம், போட்டுட்ருக்கோம். இவர் ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆத்மாவை இறைவன்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் எப்போ பார்த்தாலும் இவரோட கரிஞ்சு விழுவார், திட்டுவார், கோவப்படுவார். இவரை இவரால் ஆத்மாவாகவே பார்க்க முடியல, கனெக்டே பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இது இன்றைக்கி நேற்று இல்லை, அவரோட ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சிடுவார் வாட்ஸ்அப்பில். உடனே இவருக்கு எப்படி நான் யோகா பண்ணுறது, எனக்கு கமெண்ட்ரி போட்டு தர முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்காரு நிறைய வாட்டி. நானும் யார்கிட்ட கேட்டு கமெண்ட்ரி எனக்கு சொல்ல வராது, கேட்டு கூட அனுப்பிச்சிருக்கேன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த விஷயத்தில் என்னுடைய அனுபவம் வேற ஒரு சப்ஜெக்டில், ஆனால் கிட்டத்தட்ட இது பொருந்துன்றதுனால சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கருத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இவர் எப்படி இவ்வளோ கோவக்காரரை ஆத்மாவை பார்க்க முடியுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் 14 வருஷமாக இந்த நாலேஜில் இருக்கேன். நான் இங்கே உள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னோடய கடன் தான். நண்பர்கள் வழியே ஏமாந்துட்டேன். அதனால் லட்சக்கணக்கில் கடன் வந்துடுச்சு. அதில் கூட இருந்தே நிறைய பேர் கூலி பறிச்சாங்க. ஓகே, அவங்கள நினச்சி பார்த்தாவே எனக்கு அப்படியே பிபி கூடும், கோவம் அதிகமாகிடும், பயங்கரமாக வரும். ஆனால் ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாரு, இது ட்ராமான்றாரு. அவங்கள மன்னிச்சிருன்றாரு, அவங்கள பற்றி நினச்சின்னு இருக்காதுன்றாரு. இதெல்லாம் நம்மளால எடுத்துக்கவே முடியல. அவர் ஈஸியாக சொல்லிட்டார். அவர் நான் சாந்தி தாமத்தில் ஒளி புள்ளியாக உட்காந்துருப்பேன், நம்ம தானே இங்கே நடிக்கிறோம், நமக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு நான் புலம்பியிருக்கேன். ஓகேவா? ஸ்லோவாக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன். இக்னோர்னா தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை ஏதாவது ஏதோ ஃபங்க்ஷன் அவங்க வருவாங்க, நான் போக மாட்டேன். நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரிவு. ஓகேவா? எங்கேயாவது பார்க்க வேண்டிய நிலைமை வர இடங்களெல்லாம் நான் தவிர்த்துருவேன், டோட்டலாக தவிர்த்துருவேன். அப்போ இப்படி பண்ணும்போது மனசு கொஞ்சம் ஆஸ்வாசம் கிடைச்சது. ஓகேவா? ராஜயோகத்தில் சொல்கிறார் இல்லையா பரமாத்மா, நீங்கள் அவருக்கு அந்த ஆத்மாவை சாந்தி தாமத்தை கொண்டு வாங்க, அவங்களுக்கு அன்பின் சக்தி வாங்கி கொடுங்க. இந்த ட்ராமா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டதுன்னா எல்லாம் கர்ம கணக்கு சம்மந்தப்பட்டது. அதாவது என்னென்னா, நான் அவங்களுக்கு ஏதோ துக்கம் கொடுத்துருக்கேன் போன பிரிவில், அதனால நமக்கு இந்த டைம் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு அந்த துக்கத்தை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு ராஜயோகம் சொல்லுது இல்லை. அப்போது யார் மேலே ஃபால்ட்டுன்னா நம்ம மேலே ஃபால்ட்டு. ஆனால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். எப்பவுமே நம்ம அப்படி தானே, எல்லாரும் தப்பு பண்ணோம், நம்ம எப்போவுமே பர்ஃபெக்ட் அப்படி தான் நம்ம நினைப்போம். கரெக்டாக நானும் அப்படி தான் இருந்தேன். என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இதுக்கான ப்ரூஃப் இல்லைல்ல. போன பிரிவில் நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு இப்போ எப்படி தெரியும்? ஸோ அதுக்காக நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணி நான் ஏதாவது தப்பு பண்ணி நான் மன்னிச்சிருப்பேன். அது வேண்டாம் விருப்பம் தான் பண்ணேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் பண்ணுறேன். இறைவன் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அதெல்லாம் எனக்கு உடன்படி கிடையாது. சரி பாருங்களேன், பரமாத்மா ராஜயோகத்தில் வாணியில் சொல்கிறது எல்லாமே நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் பண்ணுறோன்றதெல்லாம் பொய். ஓகே, காலப்போக்கில் தான் நம்ம பரமாத்மா கரெக்டாக தான் சொல்கிறாரு, நமக்கு தான் புரியுது, லேட் ஆயிடுச்சு அப்படின்ற புரிதல் வர்றதுக்கே டைம் ஆகிடுது. ஸ்லோவாக நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்க ஆரம்பித்தேன். நானும் என்ன சொல்கிறது, சாந்தப்படுத்த கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 14 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ எனக்கு ரியலாக சொல்கிறேன், எனக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வந்துடுச்சு. நான் யாரையும் பெருசாக சீரியஸாக வருத்தப்படுறதில்லை, கோபப்படுற. இப்போவும் அவனை நேராக பார்த்தேன்னா நல்லா பேசுவானான்றது கேள்வி தான். ஓகேவா? அப்படியே பேசினா கூட அந்த சப்ஜெக்டை பேச மாட்டோம். அந்த கடன் ஏற்பட்டது, கடன் அவங்களால உருவாக்கப்பட்டது, ஏன்னா அதை பற்றி பேசினா பெரிய சண்டை சச்சரவு திருப்பியும் வரும். அவங்க எடுத்துன்னு போன பேசா நமக்கு தரப்போகிறது கிடையாது. அவங்க சைடு நியாயமாக பேசுவாங்க. நம்ம எப்படி இவ்வளோ நாள் நம்ம சைடு நியாயம் பேசிகிட்டு இருந்தோமோ அப்படி பேசுவாங்க. ஆனால் என்ன உண்மைன்னா, காலம் அந்த ப்ரெஷரை குறைச்சிருக்கு, அந்த வலியை குறைச்சிருக்கு, அதை மறக்க வச்சிருக்கு. இது பண்ணிருக்கு. இந்த ஆத்மா கனெக்ஷனில் போய் பரமாத்மாவோட சக்தியை வாங்கிட்டே வரும்போது ஆத்மாவுக்கு சக்தியும் கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ நான் 14 வருஷம் ட்ராவல் பண்ணதில் எனக்கு இன்னைக்கு அவங்கள பற்றி பெரிய நினைவே வர்றது கிடையாது, பொதுவாக வர்றதே கிடையாது. அப்படியே வந்தாலும் அடுத்த செகண்ட் அப்படியே மிஸ் பண்ணி அடுத்த வேலைக்கு போயிடுவேன். பெரிய கோவம் போயிடுவேன். ஓகே, கணக்கு வழக்கு முடிஞ்சிச்சு. நான் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா,
நான் ராஜயோகத்துக்குள்ளே வரணும், இறைவனை தெரிஞ்சுக்கணும், இந்த சேவை நான் பண்ணணும், இதுக்கு இவங்க காரணமாக இருந்துட்டாங்க. எனக்கு அந்த 60 லட்ச ரூபா கடன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ எங்கே இருந்திருப்பேன்னா அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ செட்டில் ஆயிருப்பேன், நான் ஒய்ஃபு குழந்தைங்களோட. அப்போ எல்லாரும் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிருப்பேன். ஆனால் ராஜயோகத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என் கடன் தான். அப்போது என்னை உள்ளே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு நிமித்தமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது அப்படின்னு போத்துக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அவங்கெல்லாம் கருவிகளாக ஆயிட்டாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த ஆத்மாவுக்கு நான் சொல்ல வருது, இந்த ஆத்மா என்ன 7 வருஷமாக கூப்பிட்றப்ப அவருக்கு இந்த கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் இது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது யார் மேலேயாவது கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உட்காந்து புத்தம் சரணம் கச்சாமின்ற மாதிரி கணக்கெலாம் பண்ண உடனே அந்த கோவம்லாம் தெரிஞ்சிடும், 0 ஆகிடும்ன்றதுலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு காலம் எடுக்குது. ஓகே, ஒவ்வொரு ஆத்மாவோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த காலம் ஜாஸ்தியாகவும் தேவைப்படுது. ஸோ யாராவது வந்து யோகா பண்ணுங்க, அப்படி உட்காருங்க, நினைவு பண்ணுங்க, உடனே உங்களுக்கு எல்லாரும் மாதிரி அனுப்பு வந்துடும் அப்படின்றதெல்லாம் பொய் தான். எல்லாத்துக்கும் காலம்தான். ரெண்டாவது ஞானத்தினுடைய ஆழமான புரிதலும் முக்கியம். கரெக்டாக பாருங்களேன், உங்களுக்கு துக்கம் கொடுத்தவொடனே நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம புத்தனா இயேசுவா கிடையாது, இல்லை, நம்மளும் சாதாரண மனிதன் தானே. அப்போ நமக்கு ஒரு பக்கம் வர்ற வரைக்கும் டைம் எடுக்குது. அந்த எப்போ முடியுதுன்னா ஆத்மா அந்த அளவுக்கு சார்ஜ் ஆகி ஆத்மா தூய்மை ஆகும் போது தான் ஆத்மாவில் அதை ஏற்றுக்கவே முடியுது. இப்போ நான் எவ்வளோ பெட்டர், அதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட். ஒரு 70-80% நான் பெட்டர் அப்படின்னா என்னென்னா, எனக்கு அவ்வளோ கோவம்லாம் வரதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாம் என் வாழ்க்கையில் வர்றதில்லை. நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சால் அவங்க வர்றதே கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துச்சு, தப்பு பண்ணிட்டோம், ஏமாற்றிருக்கோம், அது தவறு நடந்திருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் நம்மகிட்ட எடுத்துன்னு போன அளவுக்கு பைசாவை திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தில் இன்றைக்கி இல்லை. ஸோ அவங்க கொடுக்க போகிறது இல்லை, நம்மளும் கேட்கலன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆப்பா பைசா கேட்டு வரலல்ல, நம்ம அன்றைக்கி தப்பு பண்ணிட்டோன்னு தெரியும். இதனால் அவங்களுக்கு பெரிய நஷ்டம் இருக்குது. ஏன்னா அவங்க குடும்ப நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட மாட்டாங்க, நம்ம போக மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுது, ஆனால் கூப்பிட மாட்டாங்க ஒரு ஈகோனால. நம்மளும் ஈகோனால அந்த பக்கம்லாம் போக மாட்டோம். ஈகோ கொஞ்சம் இருக்குது அந்த விஷயங்களில். நம்ம எதுக்கு நம்ம துக்கம் கொடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போய் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அது தேவையில்லைல்ல. ஸோ அந்த தம்பி ஆத்மா கேட்ட கேள்வி வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது, அதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம அதை அனுபவிச்சுட்ருக்கோம். வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும். யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு கோபம், வெறுப்பு, இல்லை ஒரு விரக்தி, ஒரு துக்கம், கஷ்டம் ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும். அதை ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு வந்து டைம் எடுக்குதுன்றது உண்மைதான். எனக்கு எடுத்திருக்கு. நான் யோகா பண்ணி ஓரளவுக்கு 70-80% பெட்டராக இருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஆத்மாவுக்கு இதை தான் சொல்கிறேன். காலப்போக்கில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இக்னோர் பண்ணுங்க. டெய்லி இப்போ பேசி அவரை புரிய வச்சு நான் நல்லவன், அன்றைக்கி தெரியாமல் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ நல்ல பேர் வாங்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த சிச்சுவேஷன் விட்டு வெளியே வாங்க, ஆத்மாவை சக்திசாலி ஆக்குங்க. காலப்போக்கில் உங்களுக்கு அந்த சக்தி கிடைத்து விடும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இதை விட பெட்டர் சொல்யூஷன் இருக்குது, இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு சின்ன மெசேஜ், ஒரு கருத்து பாருங்களேன். இப்போ நம்மளை பார்க்குறதுக்காக உலகம் ஃபுல்லாக ஆத்மாக்கள் வராங்க. ஓகே, வேறு காரணங்களுக்கு வராங்க. மதுபன் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் வெளிநாட்டிலேருந்து நேராக அகமதாபாத் வந்து அப்படியே மதுபன் பார்த்துட்டு போயிடுவாங்க. சில பேர் நம்ம சென்னைக்கு வந்து மதுபன் போவாங்க. அப்படி வர்றவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆத்மா வந்திருந்தாங்க, ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போவும் சென்னையில் தான் இருக்காங்க. நம்ம வீடியோ போடும்போதும் சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க வந்து வரும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்து கொடுத்தாங்க கிஃப்டாக. ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன், எனக்கு வந்து இந்த கோல்டு போட்டுக்கிறது வாட்சே நான் கட்டுறது கிடையாது. அதை நான் வந்து என் குழந்தைக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சர்ப்ரைஸாக என்ன வேணால் கிஃப்ட் கொடுக்கலாம், அது உங்கள் சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம். நான் போடலைன்னு நினச்சா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். எனக்கு சேவைக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒன்று, இந்த 5G ஃபோன் கிடச்சா சந்தோஷப்படுவேன், ஒரு லேப்டாப் கிடைச்சி, இதெல்லாம் சேவைக்கு தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியா வந்து ரொம்ப சில இடத்துல பைசா கொடுத்து நம்ம சேவையெல்லாம் பண்ணுறோம். கரெக்டாக? அதுக்கு உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் நல்லா. எனக்கு என்னென்னா, நீங்கள் போடுற பைசா உங்களுக்கே திரும்ப புண்ணிய கணக்கில் வந்துடணும், அதுவும் நிறைய மடங்கில் வரணுன்றது தான் ஆசை. ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு மனசில் ஒன்று இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ணாடி இருக்குல்ல, இந்த ரேபன் கிளாஸு, இது மாதிரிலாம் ஒன்று. ஏன்னா நான் வெளியே போகிறேன், பைக்கில் ஓட்டுறேன், அப்போ ஒரு கண்ணாடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நினச்சிருக்கேன். இதெல்லாம் கிடைச்சா வாங்கிப்பேன். எனக்கு பர்சனலாக ஏதாவது தேவைன்னா அதுக்கெல்லாம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இதை மாதிரி நீங்கள் விருப்பப்படுறது எதோ கொடுத்தாலும் வாங்கிக்க தயாராக இருக்கேன். ஆனால் அது சில நான் யூஸ் பண்ணாத பொருளாக தான் நான் டக்குனு அடுத்தவங்க கொடுத்துருவேன் நான். ஸோ அது வந்து உங்களால் ஏற்றுக்க முடியணும், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஆத்மா வந்தது, பார்த்தது.
இப்போ இப்போ டூர் அடிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.